ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இப்போ வந்து நம்ம ஒரு டிசைன்ஸ் வந்து பார்க்க போகிறோம். இதை 3D டர்சல்ஸ் ஒர்க் டிசைன்ஸ் தான். இது நீங்கள் வந்து ப்ளவுஸ்லாம் வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து கலர் 2 கலர் த்ரெட் எடுத்துக்க போகிறேன். இது மாதிரி ஒரு விரல் வச்சுட்டு நீங்கள் த்ரெட்டை வந்து இது மாதிரி ஒரு 100 டைம் சுற்றிக்கோங்க. இது வந்து 100 டைம் இந்த த்ரெட்டை வந்து இதே மாதிரியே நான் வச்சுருக்க மாதிரியே நீங்கள் விரல வச்சு நீங்கள் சுற்றிக்கலாம். இல்லைனா ஒரு காட்டன் கூட எடுத்து நீங்கள் ஒரு கட் பண்ணி அந்த மாரி கூட நீங்க இது மாரி சுத்திக்கலாம் நீங்க. இந்த டர்சல்ஸ்லாம் நம்ம பண்ணும்போது இது கண்டிப்பா இந்த மாரி தான் சுத்துவாங்க. ஸோ இந்த மாரி ஒரு 100 டைம்ஸ் சுத்திக்கோங்க. இந்த டிசைன்ஸ் வந்து நம்ப வந்து இதெல்லாம் வந்து ப்ளவுஸ்ல வந்து ஒரு காட்டன் சாரீக்கெல்லாம் நீங்க வந்து கண்டிப்பா ட்ரை பண்ணி பார்க்கலாம். ரொம்ப இதெல்லாம் கொஞ்சம் யூனிக்காவும் இருக்கும் டிசைன்ஸ்லாம். இப்ப பார்த்தீங்கன்னா, நான் ஒரு 100 டைம்ஸ் வந்து சுத்திட்டேன். சுத்திட்டு நான் இத வந்து த்ரெட்ட வந்து கட் பண்ணி எடுத்துக்கிறேன் நானு. இது மாரி டிசைன்ஸ் நீங்க ட்ரை பண்ணீங்கன்னா, ரொம்ப அழகா இருக்கும். யூனிக்காவும் இருக்கும். ஸோ, நீங்க ஒரு காட்டன் சாரீக்கெல்லாம் இந்த மாரி கஸ்டமர்ஸ் வந்து கேட்டாங்கன்னா, நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. இப்ப பார்த்தீங்கன்னா, நான் இந்த இடத்துக்கிட்ட வந்து இத மாரி விரல் எடுத்து வச்சுக்கிட்டேன். எடுத்துட்டு அந்த 4 விரல் வச்சத எடுத்துக்கிட்டேன். எடுத்துட்டு எனக்கு கரெக்ட்டா இருக்கா அப்டின்ட்டு செக் பண்ணிட்டு, நான் இத வந்து அப்படியே வச்சுக்க போறேன். இந்த 2 விரல் வச்சுட்டு கொஞ்சம் நல்லா இந்த இடத்துக்கிட்ட சென்டரா வச்சு நம்ம இத அப்படியே ஸ்டிச் பண்ண போறோம். இது நீங்க இப்படி அன்ஈவனா இருக்குன்னு நீங்க ஒண்ணும் ஃபீல் பண்ணாதீங்க. இது நமக்கு கரெக்ட் பண்ணிக்கலாம் நம்ப. ஸோ இந்த இடத்துக்கிட்ட கரெக்ட்டா ஒரு விரல் வச்சு பிடிச்சுக்கிட்டு, நான் நீடில்ல வந்து நான் 4ஆ வந்து கோத்துட்டு, இந்த மாரி நாட் பண்ணி வச்சிருக்கிறேன் நானு. நம்ம நார்மல் மிஷின் த்ரெட்டே வச்சுட்டு இந்த மாரி கோத்து எடுத்துக்கோங்க. நீங்க ஒரு ஊக்கு கட்டுவீங்க இல்லையா? அந்த மாரி நீடில் எடுத்துக்கிட்டு, நீங்க இத மாரி எடுத்து கோத்துக்கோங்க. ஸோ இப்ப பார்த்தீங்கன்னா, இது 2ம் கரெக்ட்டா இருக்கா அப்டின்ட்டு சென்டர வந்து புடிச்சு பார்த்துக்கிட்டு, செக் பண்ணி பார்த்துட்டு இந்த மாரி புடிச்சுக்கோங்க. நல்லா கொஞ்சம் இந்த 2 கட்டை விரலும், இந்த விரலும் நம்ம ஃபர்ஸ்ட்டு ஆள்காட்டி விரலும் நம்ம வச்சு அந்த இடத்துட்ட புடிச்சுக்க போறோம். புடிச்சுக்கிட்டு இதுக்கப்புறம் வந்து நம்ம ஸ்டிச் பண்ண போறோம். நீடில வந்து பேக் சைட்ல குத்தி எடுக்கிறேன் நானு. நம்ம வந்து 4ஆ வந்து த்ரெட்ட வந்து கோத்து நாட் பண்ணியிருக்கிறேன். முடிச்சு போட்டுருக்கேன். போட்டுட்டு இதுக்கப்புறம் நம்ம கீழ இருந்து குத்தி எடுத்துட்டு, இந்த சென்டர் வந்து கரெக்ட்டா இருக்கா என்னான்னு பார்த்துக்கோங்க. ஏன்னா ஒண்ணும் பிரச்சனை இல்ல. ஏன்னா அப்ப தான் நமக்கு ஷேப் வந்து கரெக்ட்டா இருக்கும் நமக்கு. ஸோ இந்த மாரி பார்த்துக்கிட்டு, இதுக்கப்புறம் நல்லா நல்லா டைட்டா அந்த இடத்துக்கிட்ட புடிச்சுக்கோங்க. நான் கொஞ்சம் விரல் எப்படி வைக்கிறேன்றது காமிக்கிறதுக்காக விரிச்சு காமிச்சேன். இப்ப பார்த்தீங்கன்னா, அந்த இடத்துக்கிட்ட அப்படியே பக்கத்திலேயே அந்த டைட்டா புடிச்சிருப்போம் பாருங்க. அந்த இடத்துக்கிட்ட அப்படியே கீழ வந்து பேக் சைட்ல குத்துறேன் நானு. பின்பக்கமா அப்படியே குத்திக்கிறேன் நானு. நீடில விட்டு. அதே மாரி ஒரு 2, 3 டைம் நீங்க இந்த மாரி குத்தி எடுத்துக்கோங்க. ஸோ நான் இந்த சைட்ல அதே மாரி குத்துறேன். குத்திட்டு இப்ப அந்த சைட்ல நம்ம விடுறோம் நீடில. எப்பயுமே வந்து இது கொஞ்சம் நல்லா அந்த 3 டைம் குத்துற வரையிலுமே நீங்க வச்சு பிடிச்சுக்கோங்க. ஒரு டைம் குத்துனாவே இது ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு வந்து டைட்டா ஆயிடும். ஆனா, அந்த ஷேப் மட்டும் 2 பக்கமும் பிரிஞ்சு நமக்கு வரும்போது கரெக்ட்டா இருக்கான்னு பார்த்துக்கோங்க. சென்டர் மட்டும் கரெக்ட்டா இருக்கான்னு பார்த்துக்கோங்க. ஏன்னா, அது ரொம்ப நமக்கு வந்து முக்கியம். சென்டர் கரெக்ட்டா இருந்தா தான் நமக்கு அன்ஈவன் இல்லாம இருக்கும் நமக்கு. இந்த மாரி நான் ஒரு 2 டைம் வந்து குத்தியிருக்கேன். இன்னொரு டைம் நம்ம குத்தியும் எடுத்துக்கலாம் நம்ம. இப்ப பார்த்தீங்கன்னா, எனக்கு 2ம் கரெக்ட்டா இருக்கு. த்ரெட் இந்த மாரி இருக்குன்னுலாம் நீங்க கவலைப்படாதீங்க. இது வந்து உங்களுக்கு லாஸ்ட்டா வந்து நீங்க பார்த்தீங்கன்னா, வீடியோஸ் வந்து புரியும் உங்களுக்கு. இப்ப அடுத்த டைம் வந்து குத்துறேன். இதே எடுத்துக்கிட்டு குத்திட்டு, பக்கத்துல இந்த சைட்ல நம்ம குத்தி எடுக்க போறோம். ஸோ இது 2 வாட்டி, 3 வாட்டி அப்படியே குத்திக்கோங்க. 2 டைம் பத்தாது. ஒரு 3 டைம், 4 டைம் குத்திக்கோங்க. இந்த மாரி டைட்டா பிடிச்சுக்கிட்டீங்கன்னா ஏன்னா நம்ம இது மேலேயும் ஸ்டிச் பண்ண போறோம். இப்ப இந்த மாரி குத்தி எடுத்துக்கிட்டு, இப்ப வந்து நம்ம இந்த மாரி இப்படி வளைச்சு பிடிச்சீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அந்த சென்டர் பகுதி எப்படி இருக்கு அப்படின்றது உங்களுக்கு தெரியும். அதுதான் காமிக்கிறேன். இப்ப கட்டை விரல் வச்சு பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு தெரியும் அந்த ஷேப்புக்கு. இப்ப இந்த மாரி பார்த்துட்டு, இதுக்கப்புறம் வந்து நம்ம கீழ வந்து நம்ம நாட் பண்ணணும் நம்ப. இப்ப வந்து நாட் பண்றது வந்து உங்களுக்கு நான் வந்து எப்படி நாட் பண்றேன் அப்படின்றதையும் நான் சொல்லணும். ஸோ இப்ப வந்து பார்க்கலாம் நம்ப அடுத்தது. ஸோ எனக்கு வந்து கரெக்ட்டா இருக்கு. நான் வந்து இப்போ உங்களுக்கு அந்த நீடில்ட்ட வந்து எப்படி நான் குத்தியிருக்கேன் அப்படின்றதையும் பார்க்கணுன்றதுக்காக, ஸோ நம்ம பேக் சைட்ல அதுக்கப்புறம் வந்து நாட் பண்ண போறோம். இப்ப இந்த மாரி இப்படி பிடிச்சுக்கோங்க. பிடிச்சுக்கிட்டு கொஞ்சமா நம்ம அந்த கார்னர் கிட்ட கொஞ்சமா நம்ம ஸ்டிச் பண்ண போறோம். ஏன்னா, அப்பதான் அந்த பெட்டல் வந்து கரெக்ட்டா உங்களுக்கு வரும். இப்ப பார்த்தீங்கன்னா, நான் எப்படி குத்துறேன்றது வீடியோஸ்ல நல்லா தெரியும். இந்த மாரி கட்டை விரல் 2 விரலையும் பிடிச்சுக்கிட்டு, அந்த சைட்ல நீங்க திருப்பி விட்டுட்டீங்கனாவே, இந்த எட்ஜஸ் கிட்ட நம்ம அதாவது ஃப்ளவர்லாம் இருக்கு இல்லைங்களா? அந்த ஃப்ளவர் கிட்ட அந்த மொக்கு கிட்ட நம்ம வரும் பாருங்க. அந்த நம்மளுடைய காம்பு பகுதி. அந்த மாரி நம்ம அத அப்படி வச்சுக்கிட்டு ஸ்டிச் பண்ணணும். இப்ப அதே மாரி நான் அந்த விரல் வச்சுக்கிட்டு, இந்த இடத்துட்ட நான் வந்து ஒரு 4, 5 வாட்டி நல்லா இந்த மாரி இந்த சைட்லயும், இந்த சைட்லயும் நம்ம குத்தி எடுக்க போறோம். இது டைட்டாவே ஆயிடும் நமக்கு. ஏற்கனவே நம்ம நடுவுலயும் ஸ்டிச் பண்ணியிருக்கோம். ஸோ, இப்ப இந்த டைம்லயும் நீங்க வந்து இந்த இடத்துக்கிட்ட நல்லா ஒரு ஸ்டிச் பண்ணிட்டு, லாஸ்ட்டு என் நாட் வந்து பண்ணிக்கணும். நான் அதையும் வீடியோஸ்ல வந்து காமிச்சிருக்கேன். எப்படி நாட் பண்ணணும் அப்படின்ட்டு, குத்தி எடுத்த பகுதிகிட்ட. இப்ப பார்த்தீங்கன்னா, ஒரு 3 டைம் நான் குத்தி எடுத்துட்டேன் நானு. ஸோ, ஒரு 3 டைம் இருந்தாவே போதும். இதுக்கு மேலேயும் நம்ம வந்து ஸ்டிச் பண்ண தான் போறோம்.
உங்களுக்கு வேணும்னா நீங்க குத்தி எடுத்துக்கோங்க. இப்ப பார்த்தீங்கன்னா, நான் பேக் சைட்ல காமிச்சிருக்கேன். அதாவது ஃப்ரேம திருப்பி போட்டு பேக் சைட்ல காமிக்கிறேன். பின்பகுதி கிட்ட இப்ப திருப்பிட்டு, இப்ப நம்ம வந்து இத நாட் பண்ண போறோம். நான் வந்து நீடில விட்டு எப்படி நாட் பண்றேன்றத பார்த்துக்கணும். பாருங்க நல்லா. நான் எப்படி நீடில குத்திட்டு நாட் பண்றேன்னு பாருங்க. ஸோ இதே மாரி குத்திக்கோங்க. குத்திட்டு ஒரு நீடில கொஞ்சம் நீங்க கையில கொஞ்சம் பிடிச்சுக்கோங்க. பிடிச்சிட்டீங்க 2, 3 டைம் இந்த மாரி சுத்தி விட்டு, நீங்க நீடில எடுத்து விட்டாவே நாட் ஆயிடும் நமக்கு. முடிச்சு விழுந்துரும் நமக்கு ஆட்டோமேட்டிக்காவே. ஸோ 2, 3 டைம் நான் இழுத்துட்டு, அதுக்கப்புறம் வந்து இழுத்துடுறேன் த்ரெட்ட. ஸோ இது நாட் ஆயிடும். நமக்கு சேஃபா தான் இருக்கும். இன்னொரு வாட்டியும் நம்ம வந்து குத்தி எடுத்துக்க போறோம் நம்ப. ஏன்னா நாட் வந்து ரொம்ப கொஞ்சம் இது டைட்டா இருக்கா அப்படின்றத நம்ம பார்க்கணும். இது மேல நம்ம ஸ்டிச் பண்ணுவோம். இருந்தாலும் நமக்கு சேஃபா இருக்கணுன்றதுக்காக இந்த மாரி பண்ணணும். ஸோ அடுத்த டைம் நான் வந்து மறுபடியும் குத்திட்டு ஒரு 2, 3 டைம் வச்சு சுத்திட்டு, அதே மாரி நாட் பண்ணிக்கிறேன் நான். ஸோ இதுக்கப்புறம் இத மாரி நாட் விழுந்துருச்சு நமக்கு. அவ்வளோதான். டைட்டா இழுத்து பிடிச்சுட்டு நம்ம கட் பண்ணி எடுக்க போறோம் நம்ப. ஸோ இது மாரி கட்டர் வச்சுட்டு கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ இப்ப பார்த்தீங்கன்னா, கட் பண்ணி எடுத்துட்டேன் நானு. இப்ப பார்த்தீங்கன்னா, ஃப்ரண்ட் சைடு எடுத்துட்டேன் நானு. ஃப்ரண்ட் சைடு எடுத்துட்டு, இத நம்ம அதுக்கப்புறம் தான் நம்ம பார்க்க போறோம். இப்ப நான் வந்து உங்களுக்கு இந்த எடுத்துட்ட ஒரு ஃப்ளவர் நம்ம இது ட்ரேஸ் பண்ணி தான் நம்ம பண்ணணும். நமக்கு வந்து ட்ரேசிங் இல்லன்றதுனால, நான் சிம்பிளா பென்னால அப்படியே சும்மா உங்களுக்கு லைட்டா வரைஞ்சு, உங்களுக்கு அதில வந்து ஸ்டிச்சிங் போடுறத நான் வந்து காமிக்கணும் இல்லையா? ஸோ அதுக்காக தான். அந்த கொடிலாம் வரணும் இல்லையா? கொடி நமக்கு இலை இதெல்லாம் வரணும் இல்லையா? லீஃப்லாம். ஸோ அதெல்லாம் நான் வந்து இந்த இடத்துட்ட உங்களுக்கு காமிக்கணும். ஸ்டிச் பண்ணி காமிக்கிறேன் ரஃப்பா. ஸோ இத நான் அப்படியே அந்த ஷேப்ப வந்து அப்படியே பண்ணிக்கிறேன் நானு. பென்ன வச்சு அப்படியே கொஞ்சம் நம்ம வரைஞ்சு விட்டு, நம்ம ஒரு கொடி வந்து ஒரு இலை வந்து ஒரு ஃப்ளவர் வரும் இல்லையா? அந்த மாரி டைப்ல நம்ம வந்து பண்ண போறோம். ஸோ இப்ப நான் கொஞ்சம் அத எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு பண்ணுங்க நீங்க. சும்மா லைட்டா கொஞ்சம் ஒரு கொடி வரணும் இல்லையா நமக்கு? அத மாரி நான் வந்து பென்னால அப்படியே ட்ரா பண்ணி அந்த இடத்துக்கிட்ட கரெக்ட்டா அந்த வளைவு பகுதியோட நான் கொண்டு போய் விடுறேன். உங்களுக்கு ஸ்டிச் பண்ண பார்த்து நல்லாவே தெரியும். ஏன்னா இது பென்னால வரையிறேன். அதுவும் ஒயிட் கலர் கிளாத் உங்களுக்கு நல்லா தெரியாது இது. ஸோ இந்த சைட்ல ஒரு 2 இல நமக்கு இதுல 2 லீஃப் இருந்தா நல்லாருக்கும் பார்க்கறதுக்கு. அதனால இந்த சைட்ல 1, அந்த சைட்ல 1 லீஃப் மாரி அப்படியே சும்மா நான் ரஃப்பா தான் வரையிறேன். இதே நீங்க ஒரு ப்ளவுஸ்ல பண்ணணும்னா கண்டிப்பா ட்ரேசிங் பண்ணிக்கோங்க. நீங்க ஃபர்ஸ்ட்டு ஒரு ட்ரேசிங் ஷீட்ல வந்து இந்த மாரி வரைஞ்சிட்டு தான் நீங்க வந்து ஃப்ரேம்ல கிளாத்ல வந்து ட்ரேசிங் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இந்த ஒர்க்க ஸ்டார்ட் பண்ணலாம். இப்ப பார்த்தீங்கன்னா, நான் கிரீன் கலர் த்ரெட் எடுத்திருக்கேன். இந்த கிரீன் கலர் த்ரெட் காம்பினேஷன் கொஞ்சம் நல்லா இருக்குன்றதுக்காக நான் எடுத்திருக்கேன். நீங்க இந்த ப்ளவுஸ்னா, நீங்க ப்ளவுஸ்க்கு வந்து 2 கலர் நீங்க எடுத்தீங்கன்னா, நல்லா சூப்பரா இருக்கும். நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். இப்ப வந்து நான் ஆரி நீடில் எடுத்திருக்கேன். ஆரி நீடில நம்ம 2ஆ நம்ம கோப்போம் இல்லையா? ஸ்டிச்சஸ்க்கு சில்க் த்ரெட்ல நம்ம 2ஆ நாட் பண்ணி எடுத்துக்கிட்டு, டபுளா எடுத்துட்டு நம்ம அத அப்படியே வந்து பட்டன் ஹோல் ஸ்டிச் வந்து குடுக்க போறோம் நம்ம இந்த இடத்துக்கிட்ட. பட்டன் ஹோல் ஸ்டிச் வந்து தெரியும். இந்த ஏற்கனவே ஆரி ஒர்க் கத்துக்கிட்டு இருக்கவங்களுக்கு கண்டிப்பா தெரியும். பட்டன் ஹோல் ஸ்டிச் வந்து அந்த இடத்துட்ட பண்ண போறோம். ஸோ கொஞ்சம் எனக்கு அந்த இடத்துட்ட கொஞ்சம் டைட்டாவே இருந்துச்சு. ஸோ நம்ம என்னன்னா, நம்ம வந்து நம்ம த்ரெட்ட வந்து கொஞ்சம் நல்லாவே லூஸ் விடணும். ஸோ அந்த இடத்துக்கிட்ட அதே மாரி எனக்கு ஷேக் ஆச்சு. ஸோ அதனால தான் எனக்கு அப்படியே கொஞ்சம் டைட்டா இருந்த மாரி இருந்துச்சு. அ இப்போ வந்து உங்களுக்கு இந்த வீடியோஸ்ல வந்து நான் எந்த ஒரு ஸ்கிப்பும் பண்ணல. எந்த ஒரு எடிட்டிங்கும் பண்ணல. உங்களுக்கு எல்லாம் அப்படியே கிளியராவே உங்களுக்கு புரியும். நீங்க இத அப்படியே நீங்க ப்ளவுஸ்ல வந்து நீங்க ஃபர்ஸ்ட்டு ட்ரேசிங் ஷீட்ல நீங்க வரைஞ்சிட்டு நீங்க தாராளமா ட்ரை பண்ணலாம். இப்ப பார்த்தீங்கன்னா, பட்டன் ஹோல் ஸ்டிச்சு நான் அந்த ஷேப் வரைஞ்சேன் இல்லையா? அந்த இடத்துக்கிட்ட கரெக்ட்டா வந்து முடிக்கணும் நம்ப. அந்த பட்டன் ஹோல் ஸ்டிச்சு. அந்த மாரி பண்ணா தான் நல்லா உங்களுக்கு வந்து நீட்டா இருக்கும் ஃபினிஷிங். நம்ம அவுட்லைனும் குடுப்போம் நம்ம. ஸோ இப்ப பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஸ்டிச்சஸ் வந்து உங்களுக்கு நான் எப்படி குடுக்குறேன்றதுக்காக நல்லாவே தெரியும் உங்களுக்கு. பட்டன் ஹோல் ஸ்டிச் வந்து நான் குடுத்துட்டுருக்கேன். அந்த எட்ஜஸ் கிட்ட மட்டும் வர வரலையுமே நம்ம இத குடுக்க போறோம் நம்ப. எனக்கு த்ரெட் கொஞ்சம் நல்லாவே கட் ஆச்சு. ஸோ த்ரெட் வந்து கொஞ்சம் நல்லா பார்த்து வாங்கிக்கோங்க. பிராண்டடாவும் வாங்கிக்கோங்க சில்க் த்ரெட் எப்பயுமே. ஸோ நான் அத தான் சொல்லுவேன். பிராண்டட் இல்லன்னா இப்படி தான் நமக்கு அப்பப்ப நமக்கு வந்து கட் ஆகறதுக்கும் வாய்ப்பு இருக்கும் நமக்கு த்ரெட் சில டைம். ஸோ நம்ம நீடிலால மட்டும் நம்ம வந்து குறை சொல்ல முடியாது. அதேமாரி நீடில் புதுசா இருந்தாலுமே கட் ஆகும். அதுவும் இருக்கு. 2 டைம் இருக்கு. சில்க் த்ரெட்ட பொறுத்தவரையிலும் இது 2யும் நம்ம பார்த்துக்கிட்டோம்னாவே நமக்கு அதாவது கட் ஆகாது நமக்கு. ஸோ அத மட்டும் நீங்க கவனிச்சு பார்த்து பண்ணுங்க. ஸோ இப்ப இதே மாரி இந்த எட்ஜஸ் கிட்ட வரலையுமே வந்து பட்டன் ஹோல் ஸ்டிச் வந்து நான் குடுத்துக்க போறேன். அந்த ஷேப் வரைஞ்சிருக்கு இல்லையா? அந்த ஷேப்புக்கு ஏத்த மாரி நீங்க அந்த இடத்துக்கிட்ட ஸ்டிச்சஸ் வந்து பண்ணணும் நீங்க. இதே நம்ம வந்து ட்ரேசிங் பண்ணும்போது, நமக்கு அந்த ட்ரேசிங் வந்து எந்த அளவுக்கு இருக்கு, அந்த அளவுக்கு மாரி நம்ம ஸ்டிச் பண்ணுவோம் இல்லையா? அதே மாரி தான் பண்ண போறோம். ஸோ இது ரஃப்பா தான் நம்ம வந்து அதாவது பென்னால வச்சு ரஃப்பா உங்களுக்கு வந்து நான் சும்மா ட்ரா பண்ணி உங்களுக்கு ஸ்டிச்சஸ் போட்டு காமிக்கிறேன் நானு. ஸோ இந்த மாரி விஷயங்கள்லாம் ஒரு யூனிக்கா நீங்க ஒரு டிஃப்ரெண்ட்டா ட்ரை பண்ணணும்னா, ஒரு ப்ளவுஸ்க்கு நீங்க ட்ரை பண்ணலாம். இதே நீங்க ஒரு சில்க் ப்ளவுஸ்லயும் பண்ணலாம். இன்னும் காட்டன் சாரீலாம் ரொம்ப பண்ணும்போது இன்னும் சூப்பரா இருக்கும். காட்டன் சாரியோட வித் ப்ளவுஸ் இருக்கும் இல்லையா?
ஸோ அதுக்கெல்லாம் பண்ணும்போது இன்னும் நல்லாயிருக்கும் நமக்கு. ஸோ இத ட்ரை பண்ணியும் பார்க்கலாம். நீங்க ட்ரை பண்ணி பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்ப பார்த்தீங்கன்னா, நான் வந்து இந்த இடத்துக்கிட்ட கரெக்ட்டா எந்த அளவுக்கு வருதுன்னு பார்த்துக்கிட்டு, அந்த இடத்துட்ட நம்ம நாட் பண்ணிப்போம் நம்ப. நாட் பண்ணிக்கிட்டு நீங்க அப்படியே கன்டினியூவா கூட கொண்டு போலாம். ஒண்ணும் பிரச்சனை இல்ல. இல்ல நாட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அந்த நம்ம கொடி மாரி வரைஞ்சோம் இல்லையா? அதையும் நம்ம வந்து கன்டின்யூ பண்ணி பண்ணலாம். இல்ல நாட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் கூட நம்ம ஸ்டிச் பண்ணலாம். ஒண்ணும் பிரச்சனை இல்ல. ஸோ அந்த கேப் எந்த அளவுக்கு இருக்கோ, அந்த அளவுக்கு மட்டும் கொஞ்சம் மட்டும் நான் முடிக்கிறேன் நானு. ஏன்னா இந்த சைட்லயும் உள்ள ஃபில்லிங் பண்ண போறோம் நம்ப. இந்த இடத்துட்ட அப்படியே நான் வந்து நாட் பண்ணிக்கிறேன் நானு. ஓரளவுக்கு அந்த கவர் பண்ணும் பாருங்க. நம்ம வந்து ஸ்டிச் பண்ணோம் இல்லையா? நம்ம எம்மிங் நீடில வச்சு நம்ம வந்து அத ஸ்டிச் பண்ணது அது அப்படியே மறைஞ்சிடணும் நமக்கு. ஸோ நம்ம அத எப்படி ஸ்டிச் பண்ணோன்றது தெரியவே கூடாது. ஸோ அதுக்காக இந்த த்ரெட்ட யூஸ் பண்ணும்போது நல்லாருக்கும் நமக்கு வந்து. இதே நீங்க பீட்ஸ் சுகர் பீட் கூட நீங்க அது மேல வச்சுக்கலாம். பீட்ஸ் குடுக்கும்போது இன்னும் உங்களுக்கு ப்ளவுஸ்ல பண்ணும்போது இன்னும் ஹைலைட்டா இருக்கும். ஸோ நம்ம ஒர்க்க வந்து நம்ம எப்படி வேணாலும் கொண்டு போலாம். நம்மளுடைய கிரியேட்டிவிட்டி தான். நீங்க இந்த மாரி ட்ரை பண்ணலாம். ஒரு சாதாரண ஒரு சில்க் த்ரெட் வச்சு நான் பண்ணி காமிக்கிறேன். இது மேலேயே நீங்க பீட்ஸ் குடுக்கலாம். நல்ல அழகா இன்னும் எம்போசிங்கா தெரியும் உங்களுக்கு. ஸோ இப்ப இந்த இடத்துக்கிட்ட நான் அப்படியே வந்து அவுட்லைன் அப்படியே வந்து குடுத்துக்கலாம் அப்படின்ட்டு, செயின் ஸ்டிச் வந்து அவுட்லைன் வந்து குடுத்துக்கிறேன் நானு. அந்த ஷேப் நம்ம வரைஞ்சோம் இல்லையா? நம்ம எந்த இடத்துட்ட ஸ்டிச்ச வந்து நம்ப ஸ்டார்ட் பண்ணமோ, அதுலருந்து அப்படியே வந்து கன்டினியூவா வந்து செயின் ஸ்டிச் வந்து குடுத்துக்கிறேன் நானு. இதே மாரி செயின் ஸ்டிச் வந்து அந்த கொடி வர வரலையுமே நம்ம வந்து குடுத்துக்க போறோம் நம்ப. ஸோ, இதுலயே நம்ம பீட்ஸ் இன்னும் குடுக்கும்போது நமக்கு இன்னும் ஹைலைட்டா தெரியும். ஸோ, உங்களுடைய விருப்பம். ட்ரை பண்ணி பாருங்க. அதாவது நம்ம ப்ளவுஸ்ல பண்ணும்போது ஒரு ஒர்க்கு வெறும் சிம்பிளா நீங்க என்ன வேணாலும் பண்ணிக்கலாம். ஒரு சிம்பிள்னா வெறும் த்ரெட்ட வச்சும் பண்ணிக்கலாம். இல்ல நீங்க இதில வந்து பீட்ஸு, கட் பீட்ஸு இந்த மாரி கூட யூஸ் பண்ணலாம். கட் பீட்ஸ் கூட குடுக்கலாம். ஒண்ணும் தப்பு கிடையாது. நீங்க எந்தெந்த விஷயங்கள் அதாவது நம்ம என்னென்ன பொருள் யூஸ் பண்றோமோ திங்ஸ் எல்லாம் அதுக்கு தகுந்த மாரி ஹைலைட் காமிக்கும் நமக்கு ஆரி ஒர்க்க பொறுத்தவரையிலயும். அது உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். ஸோ, இப்ப அடுத்த லைன் வந்து நான் அப்படியே வந்து செயின் ஸ்டிச் வந்து குடுத்துட்டுருக்கேன். ஸோ, நம்ம அந்த ஷேப்புக்கு ஏத்த மாரியே கொண்டு போய் நம்ம நாட் பண்ண போறோம் நம்ப. கொஞ்சம் அந்த கேப்லாம் இருக்கிறப்ப நம்ம அது உள்ள அப்படியே செயின் ஸ்டிச்சாவும் குடுத்துக்கலாம் நம்ப. லோடிங்கும் குடுத்துக்கலாம். நம்மளுடைய விருப்பம். ஸோ, இப்ப இந்த இடத்துக்கிட்ட வந்துருச்சு எனக்கு. அந்த ஷேப்புக்கு எடுத்துக்கிட்டு நம்ப எங்க ஸ்டார்ட் பண்ணோமோ, அந்த இடத்துட்டயே நம்ம வந்து முடிக்க போறோம். அந்த இடத்துட்ட வந்து நாட் பண்ணிக்கோங்க. பண்ணிக்கிட்டு இதுக்குள்ள கொஞ்சம் கேப் இருக்கு இல்லையா? அதெல்லாம் வந்து நம்ப அப்படியே உள்ள ஃபில்லிங் பண்ணிக்கலாம் நம்ப. ஸோ, இதுலயே வந்து லோடு வந்து குடுக்க ட்ரை பண்ணேன். எனக்கு அந்த கேப் வந்து கவர் ஆகல. இப்ப பார்த்தீங்கன்னா, இந்த கேப் இருக்கு இல்லையா? இதுக்குள்ள நம்ம அப்படியே வந்து ஸ்டிச் பண்ண போறோம். இல்லன்னா நம்ம இந்த ஃபர்ஸ்ட்டு இடத்துல நம்ம முடிச்சுட்டு கூட இந்த சைட்ல வந்து ஸ்டிச் பண்ணலாம். நான் வந்து லோடிங் ட்ரை பண்ணேன். செட் ஆகல எனக்கு. ஸோ நான் அத பிரிச்சுட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் செயின் ஸ்டிச்சே அப்படியே வந்து உள்ள ஃபில்லிங் குடுத்துட்டேன். இப்போ உங்களுக்கு வீடியோல வந்து நான் லோடிங் பண்ற மாரி தான் தெரியும். நான் இது வந்து பிரிச்சுட்டு அதுக்கப்புறம் செயின் ஸ்டிச்சா நான் குடுத்துட்டேன். ஏன்னா எனக்கு வந்து அந்த அளவுக்கு வந்து கேப் வந்து எனக்கு சூட் ஆகல. அந்த ஷேப் நல்லா கிடைக்கணும் நமக்கு. ஸோ அதனால அந்த இடத்துட்ட நான் வந்து பிரிச்சுட்டு மறுபடியும் செயின் ஸ்டிச் அப்படியே குடுத்துக்கிட்டேன். அந்த கேப் மட்டும் கவர் ஆகணும். நம்ம செயின் ஸ்டிச் வந்து குடுத்துக்கிட்டா இன்னும் நல்லா ஃபினிஷிங் நல்லா தெரியும் உங்களுக்கு. ஸோ வீடியோ பார்த்தாவே தெரியும் உங்களுக்கு எந்த அளவுக்கு பொறுமையா வந்து பண்ணியிருக்கேன். அதே மாரி எந்த ஒரு எடிட்டிங், ஸ்கிப்பிங் எதுவுமே கிடையாது. ஒரு பிகினரா இருந்தீங்கன்னா நல்லா ட்ரை பண்ணி பார்க்கலாம் நீங்க. நீங்க ஈஸியா உங்களுக்கு இந்த டிசைன்ஸ் நீங்க எடுத்து நீங்க பண்ணலாம் தாராளமா. ரொம்ப சூப்பரா வரும். காட்டன் சாரீக்கெல்லாம் ரொம்ப இன்னும் சூப்பரா இருக்கும். இப்ப பார்த்தீங்கன்னா, நான் இந்த இடத்துட்ட நான் வந்து முடிச்சுட்டேன். முடிச்சுட்டு இந்த லீஃப் இருக்கு இல்லையா? இந்த லீஃப்லாம் வந்து ஸ்டிச் பண்றேன் நானு. உங்களுக்கு வீடியோஸ் வந்து சாரி கேமரா வந்து பொசிஷன் மாறி இருக்கு போல எனக்கு தெரியல. ஸோ, இந்த லீஃப்ல வந்து நான் வந்து லீஃப் ஸ்டிச்சு நம்ம குடுப்போம் இல்லையா? ஃபிஷ் போனும் ஸ்டிச்சுன்னு சொல்லுவாங்க. லீஃப் ஸ்டிச்சுன்னு சொல்லுவாங்க. நான் அதுதான் வந்து ஸ்டிச் பண்ணிட்டுருக்கேன். இந்த லீஃப்குள்ளே லீஃப் ஸ்டிச்ச வந்து குடுத்துக்க போறோம். குடுத்துட்டு அவுட்லைன் குடுக்கணும். கட்டாயம் வந்து அவுட்லைன் குடுங்க. ஒரு லீஃப் மட்டும் ஃபில் பண்ணத நான் வந்து உங்களுக்கு வீடியோஸ்ல வந்து பார்த்துருக்கேன், எடுத்திருக்கேன். நீங்க இத அப்படியே வந்து முடிச்சுட்டு சுத்தி அவுட்லைன் கட்டாயம் குடுங்க. அப்பதான் ஹைலைட்டா தெரியும் நமக்கு. என்ன ஒர்க் பண்ணாலும் சுத்தி அவுட்லைன் குடுங்க. சாரி வீடியோஸ் வந்து உங்களுக்கு அப்படியே கேமரா பொசிஷன் மாறி இருக்கு போல. நான் அத கவனிக்கல. உங்களுக்கு லாஸ்ட் எண்டுல நல்லா ஃபோட்டோஸ் வந்து இருக்கும் இதுல. நீங்க இது பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு தெரியும். நீங்க ஒண்ணும் பயப்படாதீங்க. அந்த ஸ்டிச்சஸ் வந்து என்ன ஸ்டிச் யூஸ் பண்ணேன்றத வந்து நான் சொல்லிட்டேன் நானு. லீஃப் ஸ்டிச்சுக்கு லீஃப்ல டைப்ல இருக்கிற மாரியே நம்ம அப்படியே குடுத்துட்டு அவுட்லைன் குடுக்க போறோம். அவ்வளோதான் நமக்கு. சுத்தி வந்து கட்டாயம் அவுட்லைன் குடுங்க. அப்பதான் உங்களுக்கு வந்து ஃபினிஷிங் நல்லா தெரியும் உங்களுக்கு. ஸோ வீடியோஸ் பார்த்தாவே தெரியும். எந்த அளவுக்கு பொறுமையா பண்ணியிருக்கோம் அப்படின்றது. எந்த ஒரு எடிட்டிங் கிடையாது, ஸ்பீடு கிடையாது. உங்களுக்கு நல்லா நான் புரியிற மாரி தான் இந்த வீடியோஸ்ல வந்து சொல்லியிருக்கேன்னு நெனைக்கிறேன்.
இது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த மாரி டிஃப்ரெண்ட் வீடியோ வேணும்னா கமெண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். என்னுடைய சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாருக்கும் தேங்க் யூ ஸோ மச். இன்னும் உங்களுக்கு என்ன மாரி வீடியோஸ் வேணும்னு கமெண்ட் பண்ணுங்க. நான் அதுக்கு தகுந்த மாரி வீடியோஸ் வந்து போடுறேன். உங்களுக்கு 3டி எஃபெக்ட்ல வந்து வீடியோஸ் வேணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா, கண்டிப்பா வந்து ஸ்டிச்சஸ் வேணும்னு சொன்னீங்கன்னா, நான் கண்டிப்பா வந்து போடுவேன் நான் வீடியோஸ் வந்து. ஸோ என்ன மாரி வீடியோ வேணும்னு கமெண்ட் பண்ணுங்க. சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாருக்கும் சொல்லிக்கிறேன். தேங்க் யூ ஸோ மச். இப்ப இந்த லீஃபும் வந்து நம்ம அப்படியே வந்து ஸ்டிச் பண்ண போறோம். ஸ்டிச் பண்ணிட்டு நான் காமிக்கிறேன். இப்ப பார்த்தீங்கன்னா, ஸ்டிச் பண்ணி முடிச்சுட்டேன். இப்ப வந்து நம்ம கட் பண்ண போறோம். இதுதான் நமக்கு ரொம்ப முக்கியம். நம்ம அந்த வளைவா வச்சு தானே நம்ம பண்ணோம், ஸ்டிச் பண்ணோம். அந்த ஷேப்பெல்லாம் வந்து நம்ம கட் பண்ணி விட போறோம். அந்த சென்டர்ல இருக்கிறதெல்லாம் அப்படியே வந்து கட்ரு வச்சுட்டு, நீங்க அப்படியே அந்த கட் பண்ணி விடுங்க. அப்பதான் நமக்கு அந்த ஒரு ஃப்ளவர் டைப்ல இருக்க மாரியே தெரியும் நமக்கு. இப்ப நான் கொஞ்சம் கொஞ்சமா கட் பண்ணி எடுக்கிறேன் நானு. ஸோ அன்ஈவன் இருக்கிறதெல்லாம் உங்களுக்கு அட்ஜஸ்ட் ஆயிடும். இப்ப பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு தெரியும். நம்ப அத கட் பண்ணி தான் விட போறோம் நம்ப. அதனால ஒண்ணும் பயப்பட தேவையில்ல. கொஞ்சம் நல்லா உங்களுக்கு தெரியிற அளவுக்கு உங்களுக்கு புடிச்சு பாருங்க. புடிச்சு பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு ஷேப் எப்படி இருக்குன்னு தெரியும். அந்த ஷேப்ப பார்த்துட்டு நீங்க கட் பண்ணி விடுங்க. கொஞ்சம் எக்ஸஸா இருக்கிறதெல்லாம் நம்ம அப்படியே வந்து கட் பண்ணி விடலாம். நல்லா விரல் வச்சு பார்த்தீங்கன்னாவும் தெரியும். அந்த கேப்லாம் இல்லாம நம்ம அந்த ஃப்ரீயா இந்த மாரி வரணும். இத செக் பண்ணி பார்த்தீங்கன்னா, கட் பண்ணலான்னா நீங்க கட் பண்ணிக்கலாம் நீங்க அந்த சென்டர் மட்டும். ஸோ புடிச்சு பாருங்க. புடிச்சு பார்த்துட்டு செக் பண்ணிட்டு கட் பண்ணுங்க நீங்க. இப்ப இந்த ஷேப்ப வந்து லெவல் பண்ணிக்கிறேன் நானு. விரல் வச்சுட்டு எனக்கு ஏத்த மாரி அப்படியே பண்ணிக்கிறேன். இப்ப பார்த்தீங்கன்னாவே தெரியும். எதுவுமே இல்ல. ஸோ இத ட்ரை பண்ணி பாருங்க. அண்ட் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாரி ப்ளவுஸ் டிசைன்ஸ்லாம் வந்து நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். இந்த டிஃப்ரெண்ட்டா இருக்கும். என்ன அடுத்த வீடியோஸ் வேணும் அப்படின்ட்டு கமெண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இப்ப நல்லாவே கட் பண்ணி விட்டுட்டேன். ரொம்ப அழகா இருந்துச்சு. இத வந்து ப்ளவுஸ்க்கு நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. என்னுடைய சப்ஸ்கிரைபர்ஸ்க்காகவே இந்த வீடியோஸ் வந்து நான் எடுத்திருந்தேன். ட்ரை பண்ணி பாருங்க. டிஃப்ரெண்ட்டா உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னிட்டு கமெண்ட் பண்ணுங்க. இந்த மாரி வீடியோஸ்க்கு என்ன ஃபாலோ பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க் யூ ஸோ மச்.